இனி வரும் காலங்களில் இன்ஜினியரிங் படித்தா 100 பேரில் 10 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். இதை நான் சொல்லலைங்க. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோடைய ஓனர் என்கிட்ட சொன்னது. ஒரு ட்ரைனிங் கிளாஸ் விஷயமா நான் அவரை பார்க்க போயிருந்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது முன்னெல்லாம் டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் போன்ற பெரிய கம்பெனியெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணாங்க. இப்போல்லாம் ஏன் சார் ரெக்ரூட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் நான் முன்னாடி சொன்னது. இனி வரும் காலங்களில் இன்ஜினியரிங் படித்தா 100 பேரில் 10 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். அவர் ஏன் அப்படி சொன்னார், எதுக்காக சொன்னார், அதற்கான உண்மை காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அவர்கிட்ட எதை வச்சு அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர், இப்போ இருக்கிற நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் நாலேஜை சொல்லித்தருது, ஆனால் அந்த நாலேஜை எப்படி ஸ்கில்லாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தர்றதில்ல அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு புரியல சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிளோட என்கிட்ட எனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணார். அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு வேலை வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவரும் அனுப்பி வைங்க, நான் இன்டர்வியூ பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் இசிஇ முடிச்சுட்டு ஒரு 1 இயர் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் ஏஐ டேட்டா சயின்ஸ் டிப்ளமோ கோர்ஸும் முடிச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் ஒரு 16 லட்சம், அந்த டிப்ளமோக்குன்னு ஒரு 4 லட்சம் சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ஒரு 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இன்டர்வியூக்கு வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்வதற்கான ஸ்கில் உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு பைத்தான் தெரியும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கா. பைத்தானில் என்ன தெரியும், ப்ராக்டிக்கலாக உனக்கு என்ன பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு, ப்ராக்டிக்கலாக எனக்கு எதுவும் செய்ய தெரியாது சார், தியரட்டிக்கலாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னம்மா நீ 7th படிக்கிற என் பொண்ணே பைத்தான் தெரியும்னு சொல்கிறா, அவள் சொல்கிற பதிலே நீயும் சொல்கிற, ப்ராக்டிக்கலாக ப்ராஜெக்ட் செய்கிற மாதிரி உனக்கு என்ன செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு ப்ராக்டிக்கலெல்லாம் எதுவும் செய்ய தெரியாது சார், தியரி மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்படி தான் சார் ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடி வர்றாங்க. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது அப்படின்னு அவர் சொன்னார். அதற்கான மீனிங், வெறும் அறிவு வாழ்க்கைக்கு உதவாது. சரி சார், நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வேலைக்கு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங்கிறது ட்ரைனிங் இல்லை, வேலை செய்வதற்கான ஒத்திகை பார்ப்பது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் புரியாமல் அவரை பார்த்தேன். உடனே அவர், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு பிரியாணி கடை நடத்துகிறீங்க, பிரியாணி செய்வது எப்படின்னு ஒருத்தன் படிச்சுட்டு வந்து உங்ககிட்ட வேலை கேட்குறான். நீங்களும் அவனுக்கு வேலை கொடுக்குறீங்க. அவனுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன பொருளை எப்போ எந்த பதத்தில் போடணும்னு அவனுக்கு தெரியலை. ஒரு பொருள் கூட குறைஞ்சா அதை எப்படி சரி பண்ணணும்னு அவனுக்கு தெரியலை. அவனை நம்பி உங்களால் பிரியாணி கடை நடத்த முடியுமா சார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் சார், ட்ரைனிங் சென்டரில். ஒருத்தனுக்கு சேலரியை கொடுத்து ஸ்க்ராட்சிலேருந்து அவனுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. எங்ககிட்ட ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எங்கள் காலத்தில் நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கணுன்னா என்ட்ரன்ஸ் எழுதணும். அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அதிகமாக இருந்தாங்க, ஆனால் காலேஜஸும் சீட்டும் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போது காலேஜஸும் சீட்டும் அதிகமாக இருக்குது, ஆனால் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க கம்மியாக இருக்காங்க. 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க சார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்னு சொல்லி ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ஒரு 1 இயர் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க.
அதுக்கப்புறமும் அந்த காலேஜும் அந்த ட்ரைனிங் சென்டரும் செய்கிற அதே வேலையை நாங்களும் செய்யணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி முன்னெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூவில் அதிக மேன் பவரை நாங்கள் ரெக்ரூட் பண்ணோம். ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்களால எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியல. நாலேஜை ஸ்கில்லாக கன்வெர்ட் பண்ண தெரியல. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது எங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டத்தில் ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. முன்னாடியெல்லாம் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் பேஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூவை நாங்கள் ஃபேஸ் பண்ண பிறகு நாங்கள் எங்களுடைய ரெக்ரூட் சிஸ்டத்தையே நாங்கள் மாற்றிட்டோம். எங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம் நாலேஜ் பேஸ்டில் இருந்ததை நாங்கள் ஸ்கில் பேஸ்டாக மாற்றிட்டோம். நாங்கள் எப்போ ஸ்கில் பேஸ்டாக மாற்றிட்டோமோ அப்போ இருந்து ரெக்ரூட்மெண்ட் குறைய ஆரம்பிச்சிச்சு. அவர் சொன்னது எனக்கு நல்லாவே புரிஞ்சது. அவர் ஏன் முதல்ல அந்த வார்த்தையை சொன்னார்னு இப்போ எனக்கு திருப்பி ஞாபகம் வர ஆரம்பிச்சது. இனி வரும் காலங்களில் இன்ஜினியரிங் படித்தா 100ல் 10 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். இது உண்மை, அப்பட்டமான உண்மைன்னு எனக்கு புரிஞ்சுது. அதை ஏற்றுக்கிற மாதிரியும் இருந்தது. இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, டிமாண்ட் வர்சஸ் சப்ளை. அதாவது டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி ஆஃப் சப்ளை, அதாவது படிக்கிற மாணவர்களுடைய குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, ஆனால் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் இடையே கேப் அதிகமாக இருக்குது. கம்பெனிக்கு என்ன தேவையோ அந்த ஸ்கில்டு பர்சனை நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் உருவாக்க தவறி இருக்கு. எப்போ அந்த கம்பெனியோட ரெக்குயர்மெண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் மாறுதோ மாற்றப்படுதோ அப்போது அந்த டிமாண்ட் வர்சஸ் சப்ளை குறைய ஆரம்பிக்கும். எப்போ அந்த டிமாண்ட் வர்சஸ் சப்ளை இருக்கிற அந்த கேப் குறைய ஆரம்பிக்குதோ அப்போது ரெக்ரூட்மெண்ட் அதிகமாகும். கம்பெனிக்கு என்ன தேவையோ அது நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஸோ கம்பெனிக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றணும். அந்த மாற்ற வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்குது? நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருக்கா? யூஜிசி கிட்ட இருக்கா? இல்லை நம்ம யூனிவர்சிட்டி காலேஜ் கிட்ட இருக்கா? இல்லை பெற்றோர்கள்கிட்ட இருக்கா? இல்லை மாணவர்கள்கிட்ட இருக்கா? என்ன கேட்டிங்க அப்படின்னா, நாம் மாறினா எல்லாம் மாறும். நம்மக்கிட்டேருந்து நம்ம மாற்றத்தை உருவாக்கலாம். அவங்க எப்போ சிஸ்டத்தை மாற்றுறாங்களோ அப்போ மாற்றட்டும். ஆனால் நாம் மாற்றிக்கலாம். கம்பெனிக்கு என்ன தேவையோ அதை நாம் நம்மளுடைய ஓன் முயற்சியில் கற்றுக்கிட்டு அந்த கேப்பை குறைக்க முயற்சி பண்ணலாம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? 2 விஷயத்தில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் படிக்கிற பையன் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடித்த பையன் ஒரு 2 வீலரில் போயிட்டுருக்கான். 2 வீலர் ஆஃப் ஆகிடுது. அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க தெரியல. அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷெட்டுக்கு போகிறான். போய் அங்கே வண்டியை நிறுத்துகிறான். உடனே அந்த மெக்கானிக் கேட்குறாரு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஸ்பேனர் எடுத்து கரெக்ட் பண்ணுறாரு. கரெக்ட் பண்ண உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாரு. அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த இன்ஜினுடைய சவுண்டை வச்சு அந்த மெக்கானிக்கு அந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறார். ஒரு இன்ஜினையே உருவாக்க படித்த அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரால் அந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க தெரியல. இதை தான் அவர் நாலேஜை ஸ்கில்லாக கன்வெர்ட் பண்ண தெரியல அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணுறார். இதுக்கு நாம் என்ன பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், ட்ரிபிள்இயாக இருக்கட்டும், ஈஸியாக இருக்கட்டும், நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் படித்தாலும் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரீமுக்கு ரிலேட்டடாக நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நிறைய இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் போய் கலந்துக்கிட்டு கம்பெனிக்கு என்ன தேவையோ அந்த ஸ்கில்லை அந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த கேப்பை குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக கிடைக்கும். சரி, இப்போ அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கினீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய லாங்குவேஜ் படிப்பீங்க. ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட்,
C++, பைத்தான் இப்படி நிறைய லாங்குவேஜ் படிப்பீங்க. இப்போ பைத்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பைத்தானை வச்சு நம்ம ஆப் கிரியேட் பண்ணலாம், வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஏன் நிறைய ஏஐ ப்ராஜெக்ட் பைத்தானை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நிறைய ஏஐ ஸ்டார்ட் அப் பைத்தான் படித்தவங்களால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் பைத்தான் படித்து முடித்த உடனே ஒரு சின்ன ஆப், அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா எக்ஸ்பென்சஸ் டெய்லி எக்ஸ்பென்சஸ் பண்ணுவாங்க, அதை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஆப்பை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் அம்மாவும் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க, என் பையன் எனக்காக ஒரு ஆப்பே உருவாக்கி தந்தான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பைத்தான் மூலமாக ஆப் உருவாக்கலாம், அதே ஜாவா மூலமும் ஆப் உருவாக்கலாம். அடுத்து உங்களுக்கான வெப்சைட்டை நீங்களே உருவாக்கலாம். உங்களை நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான உங்களுடைய ஓன் வெப்சைட்டை நீங்களே உருவாக்கலாம். அதை நீங்கள் பைத்தான்லேயும் உருவாக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் உருவாக்கலாம். இல்லை மற்றவங்களுக்கு தேவையான ஆப்பையும் வெப்சைட்டையும் நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். இதை தான் அவர் அந்த பொண்ணை இன்டர்வியூ பண்ணார் இல்லையா, அப்போ நீங்கள் தெளிவாக அந்த பாயிண்ட் அவுட் பண்ணதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த பொண்ணு இன்டர்வியூக்கு வந்த உடனே சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்வதற்கான ஸ்கில் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு அப்படி கேட்டார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பைத்தான் சொன்ன உடனே அவர் பைத்தானில் என்ன தெரியும், ப்ராக்டிக்கலாக உனக்கு என்ன பண்ண தெரியும்னு அப்படி கேட்டார். ஸோ கம்பெனி எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கிறீங்க, படிச்சுட்டு வர்றீங்க, ஆனால் அதை வச்சு உங்களால் ப்ராக்டிக்கலாக என்ன ப்ராஜெக்ட் பண்ண முடியும், என்ன பண்ணியிருக்கீங்க, அதுதான் அவங்களுடைய கேள்வி. இதை தான் ஒவ்வொரு கம்பெனியும் உங்ககிட்ட எதிர்பார்க்குது. அதை தான் அவர் சொன்னார் இல்லையா, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு. அதே மாதிரி படித்தா மட்டும் போதாது, நம்ம படித்ததை வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் அது போதும், பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் வேணாம். இதை தான் கம்பெனிகள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி சேலரியும் கொடுத்து ஸ்க்ராட்சிலேருந்து சொல்லி தர முடியாது. நீங்கள் ஓரளவுக்கு கம்பெனியோட எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி சின்ன ப்ராஜெக்ட்ஸ், அது மெக்கானிக்கலாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம், ட்ரிபிள்இயாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ படித்ததை வச்சு நீங்கள் ஒரு சின்ன ப்ராஜெக்ட், கம்பெனிக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் நீங்கள் செஞ்சுட்டு அந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இன்டர்வியூவில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிடும். ஸோ உங்களோட ஸ்கில்லை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா அந்த டிமாண்ட் வர்சஸ் சப்ளையில் உங்களுக்கு அந்த கேப்பை குறைக்க உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வரும். இல்லை கேப் இன்க்ரீஸ் ஆக முன்னாடி அவர் சொன்ன மாதிரி தான், இனி வரும் காலங்களில் இன்ஜினியரிங் படித்தா 100 பேரில் 10 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும்.